Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சங்கரன், ஏற்கனவே 12 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நிறைவடைந்து விட்டது. தமிழகத்தில் இன்று தனித்தேர்வர்கள் மற்றும் சிறை கைதிகள் உள்ளிட்ட 9 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த தேர்வை இன்றைய தினம் எழுத இருக்கிறாங்க. என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? இன்று தொடங்கக்கூடிய இந்த தேர்வு எப்ப நிறைவு பெறும்? வணக்கம். ஏற்கனவே கடந்த 3ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடந்து முடிந்துவிட்டன. கடந்த 5ஆம் தேதி துவங்கி 27ஆம் தேதி வரை 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளும் நடந்து முடிந்துவிட்டன. இந்த நிலையில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் இன்னும் சற்று நேரத்தில் துவங்குகிறது. தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 9,13,000 மாணவர்கள் அளவிற்கு இந்த தேர்வில் பங்கேற்கிறார்கள். மாணவர்கள் 4,46,000 பேரும், மாணவிகள் 4,40,000 பேரும், தனித்தேர்வு மூலமாக 25,888 பேரும், பல்வேறு மத்திய சிறைகளில் தனித்தேர்வு மூலமாக சிறைவாசிகளும் 272 பேர் என்று ஒட்டுமொத்தமாக ஒரு 9,13,036 மாணவர்கள் இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுகிறார்கள். 4,113 மையங்களில் இந்த தேர்வுகள் நடைபெறுகிறது. 4,858 பறக்கும் படை குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தேர்வு பணிகளில் 49,000 ஆசிரியர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக அரசு தேர்வுத்துறை தெரிவித்திருக்கிறது. மாற்றுத்திறனாளி மாணவர்கள் என்ற பிரிவில் 15,729 மாணவர்கள் தேர்வில் பங்கேற்கிறார்கள். இவர்களுக்காக பல்வேறு சலுகைகள் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளபடி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கைகளால் தேர்வு எழுத முடியாத மாணவர்களுக்கு மாற்று தேர்வு எழுதுபவர், அதே போன்று கூடுதலாக 1 மணி நேரம் தேர்வில் இருந்து விலக்கு என்று பல்வேறு சலுகைகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய லேடி வெலிங்டன் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளிக்கு வந்து நேரில் வந்து தேர்வு ஏற்பாடுகளையும் மாணவர்களையும் நேரில் சந்தித்தார். மாணவர்களையும் சந்தித்து பொதுத் தேர்வை நன்றாக எழுத வேண்டும், தைரியமாக எழுத வேண்டும் என்று வாழ்த்துக்களையும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து தேர்வுக்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து ஆசிரியர்களிடமும் கேட்டறிந்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் தேர்வு நடைமுறை என்பது சிறப்பாக இருக்கிறது என்று தெரிவித்ததோடு, மத்திய அரசு தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை விரைந்து வழங்க வேண்டும் என்றும், அந்த நிதியை நிறுத்தி வைப்பது சரியல்ல என்றும் தெரிவித்தார். மேலும் இந்த 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையான மாணவர்களுக்கு அடுத்த மாதம்தான் பொதுத் தேர்வுகள் நடைபெறுகிறது. குறிப்பாக 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையான குழந்தைகளுக்கு கூட ஏப்ரல் மாதத்தில் தேர்வு நடைபெறுகிறது. கடுமையான வெயில் காலத்தில் குழந்தைகளுக்கு கூட தேர்வு நடத்துவது குறித்து கேள்வி எழுப்பிய போது இது தொடர்பாக பெற்றோர்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். இது சம்பந்தமாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களோடு பேசி இது குறித்து உரிய முடிவை எடுக்கப்படும். அதாவது தேர்வை முன்கூட்டியே நடத்தலாமா என்பது குறித்து மாவட்ட அதிகாரிகளோடு கலந்து ஆலோசித்த பிறகு உரிய முடிவை எடுக்கப்படும் என்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த தேர்வானது துவங்குகிறது. அனைத்து ஏற்பாடுகளும் தமிழகத்தில் முழுவீச்சில் செய்து முடிக்கப்பட்டிருக்கின்றன. நன்றி சங்கரன், உங்களுடைய விவரங்களுக்கு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.